உங்களுக்கு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி படங்கள் பிடிக்குமா அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் 2025ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வாண்டர்பில்ட் இயக்கத்தில் வெளியான நியூரம்பர்க் படத்தை பற்றி நான் பேச போகிறேன். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுலேருந்து அந்த போரின் போது நடந்த அநியாயங்களை பற்றி பேசக்கூடிய கதைகளும் படங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. முக்கியமாக நாஜிகள் பண்ண தவறையும் பாதிக்கப்பட்ட யூதர்களோட வாழ்க்கையும் சொல்லக்கூடிய படங்கள் நிறைய வந்திருக்கு. முக்கியமாக ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட், அப்புறம் டாம் க்ரூஸ் நடித்த வால்கைரி, டாரண்டினோ எடுத்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ், அப்புறம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் இருக்குது, இந்த பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது, இந்த பாய் இந்த ஸ்ட்ரைப் பஜாமாஸ். அதாவது ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு படமாவது வந்திருக்கும். அந்த காலகட்டத்தை சொல்லக்கூடிய, அந்த காலகட்டத்தின் போது அடையக்கூடாது அந்த காலகட்டம் அப்படின்றது அந்த 2ஆம் உலகப் போர், நாஜி, ஹாலகாஸ்ட், இந்த வதை முகாம்கள், இந்த விஷயங்கள் தொடர்ந்து கதைகளை உருவாக்குவதற்கான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள், அந்த காலகட்டத்தின் போது வாழ்ந்து பிழைத்த மனிதர்கள் எழுதிய விஷயங்கள் அதிலிருந்து தொடர்ந்து கதைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை வழங்கிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, யூதர்கள் அந்த காலகட்டத்துக்கு பிறகு அவங்க இஸ்ரேலில் போய் செட்டில் ஆன பிறகு அமெரிக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக அவங்க உருவாயிருக்காங்க. அமெரிக்க பொருளாதாரத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறதாக சொல்கிறாங்க. அவங்க அந்த மெமரியை அலைவாக வச்சுருக்காங்க. அந்த காலகட்டம் மக்களுக்கு மறந்துடக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த காலகட்டத்தை பற்றிய, முக்கியமாக ஹாலோகாஸ்ட், நாஜி படையினர் செய்த அநியாயங்கள், இவையெல்லாம் தொடர்ந்து படங்களாக எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் வந்திருக்கிற படம் தான் நியூரம்பர்க்னு சொல்லணும். ஜட்ஜ்மெண்ட் அட் நியூரம்பர்க்னு ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு, 1961 அந்த படம், ஸ்டான்லி கிரேமர் இயக்கின படம். அது அந்த காலகட்டத்தில் நடந்த 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு அன்னைக்கு மீதம் இருந்த நாட்சி அஃபீஷியல்ஸை நீதி விசாரணை செஞ்சதை ஃபிக்ஷனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அப்படியே ஆசிட்டிஸ் எடுக்கலை. ஏன்னா ஒரு 10 வருஷம் தான் ஆயிருக்கு, போர் முடிஞ்சு 10-15 வருஷம் தான் ஆயிருக்கு. அந்த சூழ்நிலையில் அவங்க அப்படியே ட்ரூவாக எடுக்காமல் அதை புனைவாக்கி அதை எடுத்திருக்காங்க. இந்த படம் பேஸான ட்ரூ ஸ்டோரி. நியூரம்பர்க் நேரடியாக அன்னைக்கு ஹிட்லர் கொல்லப்பட்ட பிறகு, இல்லை ஹிட்லர் தற்கொலை பண்ணி தான் இறந்து போனார். ஹிட்லர் இறந்த பிறகு, கோயபல்ஸ் தற்கொலை பண்ணி இறந்த பிறகு மீதம் இருந்த ஆட்களை இவங்க பிடிக்கிறாங்க. போர் முடிஞ்சிருச்சு, இவங்க கொஞ்சம் பேர் சரணடைகிறாங்க, கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டாங்க. அவங்கள நீதி விசாரணை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. யாரெல்லாம்னா அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ரஷ்யா. இவங்க அங்கேயே நியூரம்பர்க், ஜெர்மனியில் உள்ள நியூரம்பர்க்ன்ற சிட்டிலேயே நீதி விசாரணை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நீதி விசாரணையின் போது நடந்தது என்ன, அதுக்கு முன்னாடி அந்த நீதி விசாரணைக்கும் முந்தைய நாட்கள் அது என்ன அப்படின்றதான் இந்த படம். கிட்டத்தட்ட ஆசிட்டிஸ் நடந்ததை அப்படியே தான் எடுத்திருக்காங்க. இதில் செகண்ட் இன் கமாண்ட், அதாவது ஹிட்லருக்கு அடுத்த இடத்துல அந்த நாட்சியில் இருந்தவர் யார் அப்படின்னா ஹெர்மன் கோரிங். அந்த அரசாங்கத்தில் அவர் தான் 2வது ஆளாக இருந்திருக்காரு. அவர் போரின் போது சாகலை, அவர் சரணடைகிறாரு. அந்த ரோலில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ரசல் க்ரோவ் நடிச்சிருக்காரு. கிளாடியேட்டர் புகழ் ரசல் க்ரோவ். கிளாடியேட்டர் படத்தில் இருந்ததை விட இதில் 3 மடங்கு ஆள் பெரிய உருவமாக இருக்கார். அடுத்த முக்கியமான கேரக்டர்ஸில் ராமாய் மலக் அப்படின்ற நடிகரும், மைக்கேல் ஷானன் அப்படின்ற நடிகர், இன்னொரு பிரிட்டிஷ் ஆக்டர் நடிச்சிருக்காரு, இன்னொரு யங் அமெரிக்கன் ஆக்டர் நடிச்சிருக்காரு, டாம் ஹாங்க்ஸ் பையன் கூட ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே சிறப்பான நடிப்பு. முக்கியமாக ரசல் க்ரோவ் அந்த ஜெர்மன் அதிகாரியை அது ப்ளே பண்ணியிருக்கிற விதம், அவன் சொல்கிறதுக்கு நியாயம் இருக்கே அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி சில வசனங்கள் வரும். உதாரணத்துக்கு இந்த ரமாய் மாலக் அவர்கிட்ட சொல்லும்போது, உங்களுக்கு இது தெரியவே தெரியாதா, நீங்கள் 2வது இடத்துல இருந்திருக்கீங்க அரசாங்கத்தில், உங்களுக்கு தெரியாமல் இத்தனை படுகொலைகள் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் திரும்ப கேட்பார், அமெரிக்கா ஜப்பான் மேலே குண்டு போட்டது மட்டும் என்ன, 1.5 லட்சம் பேர் நீங்கள் ஒரே குண்டில் கொண்டுடலையான்னு சொல்லி அவர் திரும்ப கேட்பார். இப்போ இந்த மாதிரி காட்சிகள் இந்த படம் முழுக்க இருக்குது. இந்த படங்கள், இந்த நாட்சியை பற்றிய படங்களோ இல்லை இவை பெரும்பாலும் விருதுக்காக எடுக்கக்கூடிய படங்கள்னு சொல்லலாம். இவை எதுவுமே இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயோ புதுசாக கதை சொல்லும் உத்தியோ அப்படியெல்லாம் இருக்காது. இது நேரடியான கதைகள் தான், லீனியராக சொல்லப்படும் கதைகள் தான். அண்ட் இது பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு புரியணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் எடுக்கப்படுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வரலாற்று காலகட்டம் சரியாக பார்வையாளர்களுக்கு சொல்லப்படணும். இதில் நீங்கள் புது யுத்திகளை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடலாம். அதனால் இது அப்படியே நேரடியான ஒரு கதை தான். இந்த படத்தில் காட்டக்கூடிய நீதி விசாரணை காட்சிகள், இந்த நீதி விசாரணை காட்சிகள் உண்மையில் நடக்கும்போது தான் யூத வதை முகாம்களில் உள்ள நிலைமை அதாவது அவங்க போய் அமெரிக்கா போய் கிட்டத்தட்ட வார் முடிகிற சூழ்நிலையில் ஜெர்மனியில் நுழைஞ்சு எல்லா இடங்களையும் ஆக்குப்பை பண்ணும்போது, கேப்சர் பண்ணும்போது, இந்த வதை முகாம்களில் புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் இந்த நீதி விசாரணையின் போது தான் உலகத்துக்கு காமிக்கிறாங்க.
இந்த படத்தில் அந்த காட்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அன்றைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளையும் ஃபோட்டோகிராஃபுகளையும் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் அதை பற்றி தெரியாத பார்வையாளர்கள் பார்க்குறாங்க, இந்த வரலாறு தெரியாத பார்வையாளர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து இது முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில், இந்த 2026ஆம் ஆண்டு அரசியல் சூழ்நிலையில் வந்து இப்போ கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து அக்கம் பக்கத்து நாடுகளை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, பாலஸ்தீனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஈரான் கூட பிரச்சனை, லெபனானில் விட்டு போடுறாங்க, அமெரிக்கா அவங்களுக்கு துணை நிற்கிது. அப்படி இவங்க வந்து தொடர்ந்து இப்படி ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மக்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் இந்த கடந்த காலத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டேவும் இருக்காங்க. இந்த மாதிரி படங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள் வந்து யூதர்கள் இருக்காங்க. ஆனால் நடைமுறையில் அன்னைக்கு அவங்களுக்கு என்ன தீங்கு இழைக்கப்பட்டதோ அதை இன்றைக்கி அவங்க பல பேருக்கு செய்கிறாங்க. ஆனால் வந்து அதை பற்றி பேசுவதற்கான சூழ்நிலை இன்னும் உருவாகலை. ஏன்னா அவங்க தான் பெரிய மீடியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ வந்து பார்க்கும்போது அது ஐரானிக்கலாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இனம் வந்து இவ்வளவு துயரத்தை அனுபவித்து அதில் பிழைச்சி கிடந்திருக்காங்க, ஆனால் அவங்க வந்து திரும்ப எத்தனை பேரை துயரத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த படம் ஒரு நேரடியான படம், பெரிய ஆடியன்ஸுக்கான படம், க்ரௌட் ப்ளீஸர் தான். கிளாடியேட்டர் படம் மாதிரி. கிளாடியேட்டர் வந்து அதில் வந்து வரலாறு கொஞ்சம் தான் இருக்குது, அதில் அது ஒரு கமர்ஷியல் மசாலா படம் தான் அது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல என்டர்டெய்னிங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆக்டிங் அண்ட் அந்த மேக்கிங். அதே போல் இந்த படம் இது பேஸான ட்ரூ ஸ்டோரி. பெருசாக வந்து ஆசிட்டிஸ் அந்த கோர்ட் ரூம் காட்சிகளில் பேசப்படும் வசனங்கள்லாம் பெரும்பாலும் ஆசிட்டிஸ் பயன்படுத்தியிருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது ஒரு என்டர்டெய்னிங் ஆஸ் வெல் அஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிவான படம். உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, கடைசி 1/2 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு கோர்ட்டில் நடக்கக்கூடிய கதை. இது ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய கதை. இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஜேம்ஸ் வாண்டர்பில்ட். இவர் யார் அப்படின்னா அமெரிக்காவில் உருவான முதல் பணக்காரர்களில் ஒருத்தரான வாண்டர்பில்ட் ஃபேமிலியை சேர்ந்தவர். அமெரிக்காவில் பெரிய ரயில் ரோடு எம்பையரையும் ஷிப்பிங் எம்பையரையும் உருவாக்கின ஒரு வாண்டர்பில்ட். அவரோட வம்சாவளியினரில் வந்து நிறைய பேர் வந்து குடிச்சு அழிஞ்சு போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் இவர் வந்து ஒரு பிரபல இயக்குனராக இருக்கார் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. இவர் இன்னொரு வகையில் எப்படி பிரபலம் அப்படின்னா இவர் தான் ஜோடியாக் திரைப்படத்துக்கான திரைக்கதை எழுதினவர். டேவிட் ஃபின்ச்சர் இயக்கத்தில் 2007ஆம் ஆண்டு வெளியான ஜோடியாக் படத்தின் திரைக்கதை ஆசிரியர் இவர் தான். அதுவும் பேஸான ட்ரூ ஸ்டோரி தான். அன்னைக்கு இருந்த ஒரு புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தையும் ஒரு பேஸான புக் தான், அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்டும் பண்ணியிருக்காரு. மிகச்சிறந்த உருவாக்கம். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், அமேசானில் இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.